அது ஒரு எழுதுறாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் வைக்கிறப்ப அது சம்மந்தமாக எடுக்கும்போது அப்போவே சொன்னார், விலை போனவர்கள் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் விலை போனவர்கள் இங்கே அதிகாரத்தில் இருக்கும்போது இப்படித்தான் நடக்கும். இருக்கக்கூடிய மொத்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அங்கே நிறுத்திட்டு போராட்டமும் பண்ணியிருக்கலாம். அது பயப்படுற ஒரு சூழ்நிலை மாறி இருக்கும். செய்யுங்க, அடுத்த முறை 2 மடங்காக உங்களை இங்கே வெற்றி பெற வைக்கிறோம். அதுதான் நடக்குங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த நேரத்தில் சோனியா காந்தி மட்டும் அதை செய்திருந்தாங்கன்னா கருணாநிதி நம்ம எல்லாம் தூக்கி கொண்டாடி இருப்போம். ஆனால் அதை சவால் விட்டு கோரிக்கையாக வேண்டுகோளாக வைத்தார். 2வது அடுத்து என்ன செய்யணும், இதை பற்றி 2 கேள்வி தான் இருக்குது, பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டு பேசுகிறேன். அப்பவும் பேசும்போது சொல்கிறார், இப்போ முடிந்தது 4வது ஈழப்போருன்னு. எனக்கு அது வரைக்கும் அது 4வது ஈழப்போருன்றதே தெரியாது. கருணாநிதி கலைஞர் அவர்கள் எதுவுமே அதை செய்யலையான்றது என்னுடைய வாதம். எதையுமே செய்யவில்லையான்னு அவர் எப்போதுமே செய்ததில்லைன்னு அவருடைய வாதம் போயிட்டு 2 பேருமே அந்த காலகட்டத்தில் அப்போ தான் கொஞ்சமாக நாங்கள் விலகுறோம். திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து அந்த அடிப்பட்ட வழியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம். அப்போ தான் அவர் இது வரைக்கும் இந்த இனத்துக்கு ஒன்றுமே செய்யலையா, நான் அவர் செய்ததாகவும் இப்போ தான் தவறிட்டாரு அப்படின்றதையும் பேசுவார். அப்போ தான் அவர் அழகாக பிரித்து பேச. நீங்கள் சொன்ன மாதிரி போராடுறவன் இப்போ மட்டும் போராளியாக இருக்கக்கூடாது, இலக்கை அடைகிற வரைக்கும் போராளி, இறுதி வரை போராளியாக இருப்பவன் தானே போராளி. அதன்படி பார்த்தா கருணாநிதி எப்படி நீங்கள் IPKF திரும்பி வந்தப்போ நீங்கள் வரவேற்காதவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இனம் இறந்து கொண்டிருக்க போது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்க போது நீங்கள் என்ன செய்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உன் கையில் வந்தபோது எல்லோரும் ராஜினாமா செய்கின்றப்ப என்னன்னா அப்போ ஊழல் நடந்து அதில் சிக்கி இருக்கிறாங்க. அதை விட கூடுதலாக கொடுத்து அனுப்பினார். அது ஒன்று செய்தார். 2வது இலங்கை தமிழர் மறுவாழ்வுக்காக வேண்டி அரசு தரப்பு 4 கோடி ரூபாய்க்கு செக்கு கொடுத்த போது அரசு பணத்தை இப்படி கொடுக்கலாமா என்று பேசியவர் கருணாநிதி. உங்க இருக்கக்கூடிய துறைமுக தலைவர்கிட்டையும் சொல்லி ஒரு வழியாக அது இங்கேருந்து நாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணது எம்ஜிஆர் அவர்கள். அப்போ இந்த மாதிரி செய்த எம்ஜிஆர் எங்கே இருக்கிறாரு, கருணாநிதி எங்கே இருக்கிறாரு? ஒரு அரசியல் எதில் செய்யணும் எதில் செய்யக்கூடாதுன்றப்போ ஒரு தமிழனாக நீ அந்த உணர்வோடு இருந்திருந்தால் எப்படி இருந்தாலும் நம்ம இனத்துக்கு தான் அந்த பணம் போது நம்ம இன போராளிகள் அதை போராடிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுடைய எண்ணம், நம்முடைய மண், அதுக்கான போராட்டம் நடக்குதுன்னு இல்லை நினைச்சு இருக்கணும். ராவணா வலைவலி பார்வையாளர்களுக்கு எனது அன்பு வணக்கம். அதுபோன்று உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். மே மாதம் வலிமிகுந்த மாதம். இந்த மாதத்தில் நமக்கு துரோகம் செய்தவர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டிய இந்த பகுதி 6வது பகுதி. ஒரு மிகப்பெரிய இலக்கிய வரலாறு ஒன்று. ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்திருப்பது அந்த கிளையை நம்பி அல்ல, அதன் சிறகை நம்பி என்று சொல்வார்கள். அதே போல இன விடுதலை போராட்டத்துக்கு ஒரு சிறகாக இருந்து அந்த இன விடுதலை போராட்டத்துக்கு உதவிய மிகப்பெரிய ஒரு முக்கிய ஆளுமை. எப்படி அரசாளக்கூடிய அரசர்களுக்கு ஒரு அரசவை கவிஞர் இருந்தது போல தமிழ்நாட்டிலும் ஒரு அரசவை கவிஞர் இருந்தார். அந்த கவிஞர் இன விடுதலைக்கும் உதவி செய்தார். புலவர் ஐயா புலமைப்பித்தன் அவர்களை மதிப்புக்குரிய குருநாதர் ஏகலைவன் அவர்கள் எடுத்த அந்த 2010 எடுத்த நேர்காணலை பற்றி பகுதி 6 விவாதிக்க இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமான விடயங்களை இன விடுதலை போராட்டத்துக்கு செய்தவர் ஐயா புலவர் புலமைப்பித்தன் அவர்கள். அது பலவிதமாக குருநாதர் அவர்கள் விளக்க இருக்கிறார். வாருங்கள் போகலாம். வணக்கம். வணக்கம். மிக முக்கியமாக இந்த 2010 நேர்காணலுக்கு போவதற்கு முன்பு நீங்கள் ஒரு நேர்காணலை அதற்கு முன்பாகவே ஐயா புலவர் புலமைப்பித்தன் அவர்களோடு நீங்கள் எடுத்திருக்கீங்க. அதை ஒட்டி தான் அந்த நேர்காணல் தொடங்குது 2010. அது என்ன பேட்டி அது? அதாவது அது ஒரு முக்கியமான, அதோட இன்னொரு கேள்வி கேட்டுறேன். அதோட மட்டுமல்லாமல் நீங்க மிக முக்கியமான அந்த போராட்டம், அது 4 விதமான ஈழ போராட்டம்னு ஐயா குறிப்பிடுறாங்க. அது என்ன வரலாறு? இது 2 இல்லை, அதுதான் முக்கியமா. என்னன்னா 2008 அவர் ஒரு நேர்காணல் எடுக்கிறார். அவர் அரசவை கவிஞராக மட்டும் இருந்தார்னு இல்லை, மிக பெரும் திரைப்படத்துறையில் மிக பெரும் பாடலாசிரியராக கொடி கட்டி பறந்தவர். எம்ஜிஆர் அவர்களுக்கு
ஒரு பெரிய நட்பு ரீதியாகவும் ஆலோசனை ரீதியாகவும் இருந்துகிட்டு இருந்தவர். அவர் தான் ஒரு கட்டத்தில் மாதிரி தம்பி தம்பி அப்படின்னு தான் தேசிய தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க. இங்கே இருந்தபோது இவரோடு ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருந்ததில் புலமை பெற்றனும் ஒருவர். அவர் தான் நான் ஒரு சந்திப்பு இப்படியாக வருகிறது. அப்போ உமா மகேஸ்வரன் அவர்களையும் தம்பி அவர்களையும் ஒன்றாக சேர்ந்து எம்ஜிஆர் சந்திப்பதற்கு நாள் குறித்திருந்தார். தம்பி மதுரையில் இருந்ததால் வந்து சேருவதில் ஒரு சிக்கல். பேபி சுப்பிரமணியத்தை அனுப்பியிருந்தார். அப்போ நான் தான் அழைச்சிக்கிட்டு போனேன். 2 பேரையும் உட்கார வச்சு பேசிட்டு உங்களுக்குள்ள சட்டத்துறை அமைச்சர் அவர் தான் அன்னைக்கு முன்னே இருந்தார். அவர் மூலம் இப்போ வந்து அதிமுக இருக்கிற அதே பொன்னையும் தான். அப்போ உட்கார வச்சுட்டு சொன்னார், உங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, விடுதலைன்றது நோக்கமாக இருக்கிறீங்க, நான் உதவி பண்ணுறேன், தாயக விடுதலை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை விட்டுறாதீங்க, ஆனால் போட்டி உங்களுக்குள்ளே இப்படி இருந்துகிட்டு இருக்காதிங்கன்னு ஆலோசனைலாம் சொல்லிவிட்டு எவ்வளவு தொகை என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து மேதகு தலைவரோடு ஐயா புலமை பித்தன் வந்து நெருக்கமாக இருந்தவர். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட அழைச்சி சென்று பேசி இந்த மாதிரி செய்துக்கிட்டு இருந்தது. அந்த பின்னூட்டத்தில் வந்து அவர் ஈழ அரசியலையும் சரி, அதை ஒட்டி தமிழ்நாடு அரசியலும் என்ன நடந்தது அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலே நெருக்கமாக இருந்து பார்த்தவர் மற்றவர்களை விட. அதனால் அவர்கிட்ட நிறைய விடயங்கள் இருக்கணும்னு நம்ம அந்த கேள்வி முன்கூட்டியே தெரிந்து 2008 போர் உச்சத்தில் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் அது இறுதி காலகட்டம், அதாவது நடுநிலைமையில் இருந்த போர், அந்த காலகட்டம் அது வந்து அந்த இடத்துல தான் கொஞ்சம் வேகம் எடுக்குது. அப்போ அவரும் பல போராட்டங்கள்லாம் போய் நின்று பேசுகிறாரு, ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் வந்துட்டு ஒரு பூகோளமே பலிபீடமாய் சொல்லிட்டு டிசம்பர் கிட்ட வந்து ஒரு 2008ஆம் ஆண்டு டிசம்பரில் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. நான் அப்பப்போ அவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பணிகள்லாம் முடியுது, அச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை அழைத்து அது சம்மந்தமாக ஒரு பேட்டி எடுத்துட்டேன். இந்த பூகோளமே பலிபீடமாய் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்றீங்கப்ப இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களே ஜியோ பாலிடிக்ஸ், இந்த நிறைய பேசுவாங்க, நாங்கள் தான் இதை பேசணும் அப்படி இப்படின்னு. 2008 புத்தகமாவே போட்டுட்டார் அவர் ஐயா. பூகோளமே பலிபீடம், பூகோள அமைப்பு இருக்குல்ல, இதுதான் எங்களுக்கு பலிபீடமாக அமைஞ்சது. இந்த ஜியோ பாலிடிக்ஸ் தான் அதுதான் எங்களுக்கு எதிராக போச்சு. அது இந்த பிராந்தியத்துல ஈழம் என்பது எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேந்திரமாக இருக்கிறது, இதற்கு சீனாவும் இந்தியாவும் அமெரிக்காவும் வல்லரசு நாடுகள் எல்லாமே எப்படி குறி வச்சுக்கிட்டு இருக்கு, அதனால அது எப்படி அந்த இலங்கை கவனிக்கப்படுகிறது கடல் பகுதியில, அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த முக்கியத்துவம் எப்படி போர் காலகட்டத்தில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது. ஜென்ம உறுதி இப்போவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் 2 பேருமே சேர்ந்து ஆயுதம் கொடுத்தாங்க. நமக்கும் சீனாவுக்கும் ஆகாது, 2 பேருமே ஜென்ம விரோதிகள். சீனாவும் இந்தியாவும் சேர்த்து ஆயுதம் கொடுத்தது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தினுடைய இப்படியான விடுதலை போராட்டத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய புரட்சி இயக்கமாக தொடங்கி விடுதலை பெற்ற ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் கூட இதுக்கு ஆயுதம் கொடுத்தது. இன்னொரு பெரிய வேதனையான விடயம், கியூபாவும் எந்த விடுதலை போராட்டத்தின் மூலமாக ஒரு நாட்டை கட்டமைத்ததோ அதே அந்த விடுதலை வலியை உணர்ந்த அந்த கியூபா நாடு, அந்த நாடும் இந்த இன போராட்டத்துக்கு சிங்களத்துக்கு ஆதரவாக துணை நின்றது. அந்த காரணம் அந்த பூகோள அரசியல், அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த இடம் முக்கியம் அப்படின்றது. இந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய வலுப்பெற்ற ஒரு இயக்கமாக ஒரு தனி நாடு குட்டியாக ஒன்று தனியாக உருவாகிவிட்டால் அது நமக்கு சரியாக இருக்காது அப்படின்னு பலரும் நினைத்ததால் நசுக்கப்படக்கூடிய ஒரு விடயம் இது அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அது விவாதிக்கப்பட வேண்டியது. அது ஒரு எழுதுறாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் வைக்கிறப்ப அது சம்மந்தமாக எடுக்கும்போது அப்பவே சொன்னாரு, விலை போனவர்கள் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் விலை போனவர்கள் இங்கே அதிகாரத்தில் இருக்கும்போது இப்படித்தான் நடக்கும். ஏன்னா நூற்றுக்கணக்கானவர்கள் நூற்றுக்கணக்கான இடத்துல இங்கும் அங்குமாக சிதறி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இன உணர்வு உள்ள ஒரு தலைவன், இந்த இனத்துக்காக இருக்கக்கூடிய தலைவன் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி மிக பெரும் போராட்டமாக முன்னெடுக்க வேண்டுமா, நசுக்க வேண்டுமா, பிரிக்க வேண்டுமா, உடைக்க வேண்டுமா என்ற கேள்வி அவருக்கு இருக்கிறது. அப்போ அதுக்கு முந்தின மாதத்தில் டிசம்பரில், அதுக்கு முன்னாடி செப்டம்பர் கிட்ட வந்து கருணாநிதி போர் நிறுத்தவில்லை, இலங்கைக்கு இந்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும், அது கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசி கனிமொழி கிட்ட கடிதமும் வாங்குறாரு, ராஜினாமா கடிதத்தை வாங்குறாரு. அப்போ ஒரு வேளை அந்த மாதிரி விலகி இருந்தால் அந்த காங்கிரஸ் அரசு திமுகவுடைய அந்த சப்போர்ட்ல தான் ஆட்சி, ஆதரவுல தான் ஆட்சி நடத்துது. கோலிகேஷன் கவர்மெண்ட் தான் அது வந்திருக்கும். அது காபந்து அரசு தான் இருந்திருக்கும். காபந்து அரசால இலங்கைக்கு தனிப்பட்ட முறையில் அதிகாரத்தோடு எதுவும் செய்ய முடியாது. ஒரு குறைந்தபட்ச ஒரு நெருக்கடியாக அது இருந்து ஒரு கேள்விக்குறியை வந்து வச்சிருக்காங்க.
இலங்கைக்கு. சில உயிர்களையாச்சும் கொஞ்சாயிரம் உயிர்களையாச்சும் காப்பாற்ற முடியும். 1,00,000 போரை நிறுத்திருக்க முடியும்ன்றாரு அவர். அப்ப கருணாநிதிக்கு வெளிப்படையாக அந்த மேடையில சொல்றாரு, கருணாநிதி அவர்களே எனக்கு இப்ப எந்த கட்சியும் இல்லை. அவர் 2008 டிசம்பர்ல அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சொல்றாரு. அவர் இப்ப அதிமுகவில் இல்லை, விலகி இருந்துட்டாரு, வயசாயிடுச்சு, எனக்கு எந்த கட்சியும் இல்லை, எனக்கு ஒரே கட்சி அந்த மண் விடுதலை என்பது என் தம்பி. அதான் சொல்றாரு. இந்த தெளிவா பதிவு பண்ணிக்கிறார். நான் சொல்றேன், ஒண்ணும் இல்லை, நீங்க ராஜினாமா செய்வதாக சொல்லி இருக்கிறத ராஜினாமா செய்யுங்க. இப்பொழுது இருப்பதை விட 2 மடங்கு வெற்றியோடு உங்களுக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் உட்கார வைப்பதற்கான வேலையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம். எண்ணிக்கை கூட சொல்லி இருக்கிறார். இப்பொழுது இருப்பதை விட 180க்கு மேலாக நீங்கள் வருவீர்கள். அன்னைக்கு தேதிக்கு ஒருவேளை ராஜினாமா செய்திருந்தால் மத்தியில் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். ஆட்சி கவிழ்ந்த பிற்பாடு இலங்கைக்கு உதவிக்காரன் நீட்டிருக்கிறதுல பழைய சுதந்திர முறை இருக்காது. எதிர்கட்சியில் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. நாமளும் துணிச்சலாக கேள்வி கேட்கலாம். இருக்கக்கூடிய மொத்த நாடாளுமன்ற உறுப்பினருக்குமே அங்கே நிறுத்திட்டு போராட்டமும் பண்ணியிருக்கலாம். அது பயப்படுற ஒரு சூழ்நிலை மாறி இருக்கும். செய்யுங்க, அடுத்த முறை 2 மடங்காக உங்களை இங்கே வெற்றி பெற வைக்கிறோம். அதுதான் நடக்குங்க. ஏன்னா அன்னைக்கு அந்த நேரத்தில் சோனியா காந்தி மட்டும் அதை செய்திருந்தாங்கன்னா கருணாநிதி நம்ம எல்லாம் தூக்கி கொண்டாடி இருப்போம். ஆனால் அதை சவால் விட்டு கோரிக்கையாக வேண்டுகோளாக வைத்தார் புலமை பித்தன் அவர்கள் ஐயா. அப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் எல்லாமே நான் அதை பேசணும். அந்த மாதிரி பேட்டியெல்லாம் அப்போ கொடுத்தாரு. பிறகு 2010 கூப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நடந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறோம்? ஒன்று, அது ஒரு மறு ஆய்வு பண்ணணும் இல்லை, எப்பயுமே போர்க்களத்தை மறு ஆய்வு பண்ணணும். 2வது, அடுத்து என்ன செய்யணும்? இதை பற்றி 2 கேள்வி தான் இருக்குது, பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டு பேசுகிறேன். அப்பவும் பேசும்போது சொல்கிறாரு, இப்போ முடிந்தது 4வது ஈழப்போருன்னாரு. எனக்கு அது வரைக்கும் அது 4வது ஈழப்போருன்றதே தெரியாது. எனக்குமே இப்போ நான் வாசிக்கும் பொழுதும் அதை கேட்கும் பொழுதும் ஒரு ஆச்சரியம். ஆமாம், அதை அவர் சொல்ல வர்றாரு. இலக்கை அடையாமல், எந்த நோக்கமும் அந்த நோக்கத்தை அடையாமல் எந்த நாட்டிலும் எந்த ஒரு விடுதலை போராட்டமும் முடிவுற்றதாக வரலாறே இல்லை. காலசக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கீழே வந்துடுச்சு, விழுந்து போச்சு. திரும்ப காலசக்கரம் மேலே வேற ரூபத்தில் சுத்தணும். 1948 இலங்கைக்கான சுதந்திரம் கொடுத்த போதே முதல் சுதந்திரம் எங்களுக்கென்று தனி நாடு பிரித்து கொடுத்திருக்க வேண்டும் பிரிட்டிஷ் அரசு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிருக்கீங்க. இந்தியாவை பிரித்து கொடுத்திருக்கார்கள், இலங்கையை பிரிக்காம கொடுத்திருக்கிறார்கள். பிரிச்சு கெடுத்தது இந்தியா, பாகிஸ்தானை பிரிச்சு கெடுத்திருக்க கூடாது, பிரிக்காம கெடுத்தது இலங்கை அப்படின்னு அந்த கேள்வியை நான் அவர்கிட்ட வைக்கிறேன். அதுக்கு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு தான் சொல்ல வர்றாரு, இதான் இந்த பிரச்சனையை சுதந்திரம் கொடுத்த போது அதிக பெரும்பான்மை சிங்களவர்களிடம் அப்படியே கொடுத்து விட்டு போனது தவறு. பிரித்து சிறுபான்மையினருக்கு தனி நாடாக கொடுத்து இந்த விடுதலையை கொடுத்துருக்கணும். பாகிஸ்தான் எப்படி பிரித்து கொடுத்துட்டு போனீங்களோ அதை விட கூடுதலாக இங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்க வேண்டும். செய்தது பிரிட்டிஷனுடைய பெரும் தவறு அப்படின்றத சொல்லிட்டு அப்பொழுதே போராட்ட குரல் எழுந்து விட்டது. அப்பவும் போராட்டம் தொடங்கிச்சு. அது பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்றப்ப 1956 தந்தை செல்வா அவர்கள் காலகட்டத்தில் மிக பெரும் ஒரு முழக்கத்தை வச்சு இந்த போராட்டத்தை நடத்தி அப்போவே அகிம்சை வழியிலும் அறம் சார்ந்த வழியிலும் தொடர்ச்சியான போர்க்குரல் எழுப்பிக்கிட்டே இருந்தது. நாடாளுமன்றத்திலும் எழுப்பியிருக்கிறாங்க. 76 அது பிற்பாடு 74 உலகத்தமிழ் மாநாடு அங்கே நடக்குது. அந்த உலகத்தமிழ் மாநாடு நடந்த பிறகு பெரும் கலவரம், சிங்கள பேரினவாதம், போலீஸ் என்ன செய்ய எப்படி அது கொலையாக முடிந்தது, அதை பற்றி பெரும் அளவில் ஒரு பேசப்பட்டது. அதில் தான் இளைஞர்கள் கொதித்து எழுந்து வீதிக்கு வருகிறார்கள். அதிலிருந்து அரசியல் களம் மாறுகிறது. 74 இளைஞர்கள்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. அமைதி வழி போராட்டம் போதுன்ற லெவலுக்கு வந்தாங்க. அங்கங்கே பிரிவாக கூட்டமாக பேசி அப்படி ஒரு குழுவாக தொடங்கி பல்வேறு இயக்கங்களாக தோன்ற காலகட்டம் அது. 76 அங்கே இருக்கக்கூடிய இலங்கை நாடாளுமன்றத்தில் 1976 தந்தை செல்வா அவர்கள் பேசும்போது, அவளை இதற்கு மேலும் உங்களோடு இணைந்து இருக்க முடியாது. வட்டுக்கோட்டை மாநாடு பிறகு அதுக்கு முன்பாகவே நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க. தனித்து இருப்பது தான் எங்களுக்கு, இல்லைன்னா அழிந்து போறது தான் இங்க நடக்கும். சுயமரியாதையோட தமிழீழம் விடுதலை வென்றெடுத்து வாழ்வோம், அழிஞ்சு போறது தான். 2 தான் இருக்குது எங்களுக்கு முன்னால் அப்படின்றத வலியுறுத்தி சொல்றாரு. இனி உங்களோட இருக்க முடியாது, முடிஞ்சு போச்சுன்ட்டார். அது பிறகு இதோட முடியல. இது 4வது போர் தான். அதெல்லாம் சொல்லிட்டு வரலாறு சொல்றாரு. அவர் நம்ம முதிர்ச்சியானவர், அதுவும் பல வரலாற்று விடயங்களையும் பதிவு செய்ய, வயதிலையும் பெரியவர், அரசியல் இருந்தவர். அந்த இயக்கங்கள் எல்லாமே வியட்நாம் விடுதலை எல்லாம் உள்ள பேசுறாங்க. தான் பார்த்து வளர்ந்த பிள்ளைகளாக தான் அந்த இயக்கம், எல்லா இயக்கமே. தேசிய தலைவர் மேதகுல இருந்துட்டு, உமா மகேஸ்வரன் இருந்துட்டு, EBRLF, ஈரோஸ் எல்லாம் இங்க அப்ப எல்லாமே ஒன்னா தானே இருந்தாங்க. எல்லாருக்கும் உதவி பண்றது தான் இங்க ஒரே அழைப்பு தானே கொடுத்துருக்காங்க அந்த காலகட்டம். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறப்ப எல்லாரும் ஒன்றாக இருந்த போது அவர் பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் தான் எல்லாரும். அதனால அவருக்கு எல்லாமே தெரியுன்றதால தான் அவர் சொல்ல வர்றாரு, இது 4வது இல்லை, இதோட முடிஞ்சிருக்குது. இன்னொரு போர்
அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்றார். அந்த 2010 சொல்லும் போது இப்போதான் நம்ம வந்து ஒரு சோதனையான காலகட்டத்தில் இருக்கிறோம். உலகத்துடைய எல்லா நாடுகளையும் வந்து ஒப்பிடுறாரு அவர். எல்லா நாடுகளையும் அந்த விடுதலை போராட்டம் என்பது அந்த இலக்கு என்னவோ அந்த இலக்கும் அடையிற வரைக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் வீழ்ந்தாலும் திரும்பி எழுந்து வந்திருக்குது. அது இதுக்கு மட்டுமே இதோட காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் இனி வரும் காலத்தில் என்ன பண்ணணும்னு ஒரு கட்டத்தை விவரிக்கிறார். அது என்னன்னா, இனிமேல் மக்கள் அதுவும் அந்த கட்டத்தில் வந்து மே மாதத்தில் வரப்ப சொல்கிறாரு, எல்லாருமே விலை போயிட்டான் அதிகாரத்துக்காகவும் பதவிக்காகவும். அப்போ இருக்கக்கூடிய நம்பி நம்ம ஏமாந்தது இதுதான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கென்று இதன் பேரில் இதற்காக ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், ஒரு கட்சி பெரிய அளவில் உருவாகணும். திரும்ப அதை வலியுறுத்தியிருக்கிறார். அன்னைக்கு சீமான் வரப்போறாரு, சீமான் செய்ய போறாரு, இல்லை இந்த மாதிரியான இளைஞர்கள் வரப்போறாங்க, அது பின்னாடி நிற்க போறாங்க அப்படின்லாம் ஒரு இந்த இன விடுதலை விடயங்களை பேச போறாங்க, மாவீரர்கள் விடயங்களை அனுசரிக்க போறாங்கன்னு ஐயாவுக்கு தெரியாது. எதுவுமே இல்லை. அன்னைக்கு ஒரு இயக்கமாக அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட சரி, அவ்வளோதான். தனித்த முறையில் வரணும், இளைஞர்கள்லாம் சேர்ந்து குறிப்பிட்ட அந்த நாளில் லட்சக்கணக்கான மெழுகுவத்திகளை எழுப்பி இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்றதை காட்டணும். திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அதில் இங்கே அங்கன்னு இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தி தொடர்ச்சியாக கொண்டுட்டு போகணும் அப்படின்றாரு. 1945 2ஆம் உலகப் போரில் ஜப்பானில் வீழ்த்தப்பட்ட 2 அணுகுண்டு அந்த இனப்படுகொலை நடத்திய இது வந்து இன்று வரையில் ஜப்பானியர்கள் அந்த நாளை ஒரு துக்க நாளாக, அதன் மூலம் ஒரு அரசியலை உலகுக்கு சொல்லக்கூடிய நாளாக ஒன்றுபட்டு எல்லோரும் அந்த நாளை செய்வதை போல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக கடந்த பேட்டியில சொன்ன மாதிரி ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக மாபெரும் எழுச்சியாக அனுசரிக்கும். அந்த மண்ணிலேயே எந்த மண்ணில் வீழ்ந்தோமோ அந்த மண்ணிலேயே அந்த மக்கள் வந்து மிக பெரும் எழுச்சியாக காட்டிக்கிட்டு வராங்க. இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல உலகம் முழுக்க அந்த நாளை அப்படியாக நம்ம அதன் மூலம் ஒரு திறந்த வெளி ஒரு அரசியலை கொண்டுட்டு போகணும். இளைய தலைமுறைக்கு அவர்கள் மூலமாக ஒரு அரசியலை கடத்தணும். அதனால அந்த நாளை இப்படித்தான் நம்ம செய்யணும்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். இப்படித்தான் செய்யணும். ஒரு தனித்த இவங்களாம் நம்பினது போதும், நமக்கென்று ஒரு குரல், நமக்கென்று ஒரு அதிகாரத்துக்கான ஒரு அரசியல், இதெல்லாம் அவர் பேசுறாரு அன்னைக்கு. சரி, ரொம்ப முக்கியம். அரசியல்கிட்ட வந்துட்டீங்க. ஆனா ஒரு அரசியல் இதுக்குள்ள ஐயா பேசிட்டு இருக்கிறாங்க. அதை உங்கள்கிட்ட கேட்கணும். முன்னாள் முதலமைச்சர் 2 முதலமைச்சர்களுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவாதமா பண்ணியிருக்கீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பெருசா போயிட்டே இருக்கு. அது என்ன அவ்வளவு காரச்சாரமா விவாதம்? முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கும் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கும் இந்த ஈழப் போராட்டத்துக்குள்ள இருந்த சிக்கல்கள், அதுல இருக்கக்கூடிய சில பேர் லாப லட்ட கணக்கெல்லாம் சொல்றாங்க. அந்த விவரங்கள்லாம் ஐயா கிட்ட நீங்க துணிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேள்வி தொடர்ந்து காரசாரமா அதை கொண்டு வரதுக்கு பேசிக்கிட்டே இருந்தீங்க. அது என்ன காரசாரமான விவரம்? இல்ல, அது அவர் வந்து 2 ஆளுமைகள், எம்ஜிஆர் கருணாநிதி 2 பேரோடுமே அவர் இருந்தவர். திராவிட தளத்துல தான் இருந்துட்டு இருக்கிறாரு, பெரியாருடைய சிந்தனையில இருக்கிறாரு, தம்பியை ரொம்ப நேசிச்சவர், 2 பேரையும் தெரிஞ்சவர், 2 தலைவர்கள். அவர் வந்து கருணாநிதி கலைஞர் அவர்கள் எதுவுமே அதை செய்யலையான்றது என்னுடைய வாதம். எதையுமே செய்யவில்லையான்னு அவர் எப்போதுமே செய்ததில்லைன்னு அவருடைய வாதம் போயிட்டு இருக்கு. 2 பேருமே அந்த காலகட்டத்தில் அப்பதான் கொஞ்சமா நாங்கள் விலகுறோம். திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து அந்த அடிப்பட்ட வழியிலேருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டோம். அப்பதான் அப்போ அவர் இது வரைக்கும் இந்த இனத்துக்கு ஒண்ணுமே செய்யலையா, நான் வந்து அவர் செய்ததாகவும் இப்பதான் தவறிட்டாரு அப்படின்றதையும் பேச வரப்பதான் அவர் அழகா பிரிச்சு பேசினார். 2 பேரை குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க. சுபவியும் திருமாவளவனும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிருக்கீங்க. ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காங்களே, எம்ஜிஆர் மட்டும் செய்யல, கலைஞரும் செய்யறாரு, ஏன் அவரை வந்து நீங்க ஒதுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதாவது அந்த கட்டத்துல தொடர்ச்சியாக கருணாநிதி மீது அதிகம் வைகோ கடும் விமர்சனத்தை வைக்கிறார். அப்போ சுப வீரபாண்டியன் ஆதரிக்கிறார். திருமாவளவன் அவர்களும் ஒரு வார்த்தையை எடுத்துட்டு பேசுறாரு. அவர் அங்கே வந்து இத்தனைக்கும் இந்த நாடாளுமன்ற குழுவோடு இலங்கைக்கு போயிட்டு டிஆர் பாலு இவங்க ஒரு பேர் நல்ல ஒரு காங்கிரஸ் எம்பி இறந்துட்டார் அவர். இவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றப்ப எல்லாருமே நல்லா இருக்குது, ஒன்றும் இல்லை, அங்கே மாதம் மும்மாரி பொழிகிறது, கேம்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே செய்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறப்ப அதை மறுத்து விகடனில் வந்து முள்வேலி முகாம்னு இவர் தொடர் எழுதுறாரு. மறுக்கிறார். அங்கே அப்படிலாம் இவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லைன்னே மறுக்கிறார். அதெல்லாம் அப்போ இருந்தார். ஆனாலும் கருணாநிதிக்காக ஓரளவுக்கு உலகமே நினைச்சிருந்தாலும் கூட இது இப்படி நீங்கள் அவர் ஒரேடியே சொல்லிட முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்போவே அந்த ஸ்டாண்ட் எடுத்தார். அப்போ இதுக்கெல்லாம் பதில் வேணும். இதில் சுவரில் கொஞ்சம் அப்படியே பேஸ்ட் பண்ணுற மாதிரி. அப்போ இதை நான் மறுத்து விவாதிக்கும் போது தான் இது ஏன் இந்த விவாதம் வருதுன்றப்ப தான் இப்போதில் எப்போதுமே இவர் இப்படித்தான்றப்போ ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இப்போ எம்ஜிஆர் கருணாநிதியும் கூப்பிட்டாரு, போராளிகளை எம்ஜிஆரும் கூப்பிட்டாரு.
ஒரு முறை என்ன பண்ணுறாரு, திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு தொகை இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே பேருக்கு சும்மா வந்து ஒரு தொகையை சொல்கிறாங்க 2 கோடி. எங்கேருந்து கொடுத்துட போறாரு, 25 லட்சம் போகுதுன்ற மாதிரி. அதை விட கூடுதலாக கொடுத்து அனுப்பினார். அது ஒன்று செய்தார். 2வது வந்துட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வுக்காக வேண்டி அரசு தரப்பு வந்து 4 கோடி ரூபாய்க்கு செக்கு கொடுத்த போது அரசு பணத்தை இப்படி கொடுக்கலாமா என்று பேசியவர் கருணாநிதி. ஐயா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு சர்ச்சையாகுது. எதிர்கட்சி தலைவர் கேட்டுட்டாரு, என்னடா பண்றது அப்படின்னு. உடனே அதை கொடுத்துட்டு அந்த செக்கை கூப்பிட்டு செக்கு போட்டுட்டீங்களான்றாரு. ஒன்றும் இல்லை, கொண்டாங்கன்னா அந்த செக்கு வாங்கி வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 4 கோடி கொடுத்தாரு. இது 2வது ஒரு விஷயமா சொல்றாரு. 3வது, பணத்தை கொடுத்த பணத்தின் மூலமா சும்மா இல்லாமல் ஆயுதம் வாங்கிட்டு இங்கே துறைமுகத்துக்கே கொண்டு வந்தாச்சு. சென்னைக்கு துறைமுகத்துலேருந்து வெளியே கொண்டுட்டு வர முடியல, நெருக்கடி வருது. அப்போ அவசரமாக எம்ஜிஆர் டெல்லிக்கு பேசி அவருக்கு வேண்டப்பட்ட சோர்ஸ் மூலமாக பேசி இங்கே இருக்கக்கூடிய துறைமுக தலைவர்கிட்டையும் சொல்லி ஒரு வழியாக அதை வந்து இங்கேருந்து நாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணது எம்ஜிஆர் அவர்கள். அப்போ இந்த மாதிரி செய்த எம்ஜிஆர் எங்கே இருக்கிறாரு, கருணாநிதி எங்கே இருக்கிறாரு? ஒரு அரசியல் எதில் செய்யணும் எதில் செய்யக்கூடாதுன்றப்போ ஒரு தமிழனாக நீ அந்த உணர்வோடு இருந்திருந்தா, எப்படி இருந்தாலும் நம்ம இனத்துக்கு தான் அந்த பணம் போது, நம்ம இன போராளிகள் அதை போராட்டிட்டு இருக்கிறாங்க, அது நம்மளுடைய எண்ணம், நம்முடைய மண், அதுக்கான போராட்டம் நடக்குதுன்னு இல்லை நினைச்சு இருக்கணும். இதில் வந்து அரசியல் பண்ணுறாரு. எம்ஜிஆர் கொடுத்தது மக்களோட வரி பணம் எப்படி கொடுக்கலாம் அப்படி இலங்கை தமிழர்களுக்கான அப்படின்னு பேசினவர் இவர் எப்படி வந்து இவர்கள் பொருத்தமாக பேசுகிறார்கள் தான் அந்த விவாதம் போகுது. அதில் தான் எனக்கு அவருக்கு அந்த விவாதம் திரும்ப வந்துகிட்டே இருக்கிறப்ப, இப்பொழுது மட்டும் இல்லை ஏகலைவன், எந்த காலகட்டத்திலுமே இந்த இனத்துக்கு நம்பிக்கையாக இருந்ததில்லை கருணாநிதி என்றார். அது இன்னைக்கு தான் இல்லை, தொடக்கத்தில் இருந்தே எல்லாருமே வந்துட்டு இந்திய அமைதிப்படை அங்கே போயிட்டு வந்தபோது இவர் வரவேற்க போகவில்லை, அதெல்லாம் விட்டு இவரும் இனத்துக்காக செய்தார். எவ்வளோ பெரிய விஷயம். அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்திய இராணுவத்தை வரவேற்காத ஒரு முதலமைச்சராக இருந்து பேர் எடுத்தார். அந்த அளவுக்கு எதிர்த்தார் தெரியுமா உங்களுக்கெல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் 1000 பேசியிருந்தாலும் கூட ஏகலைவன், நீங்கள் சொன்ன மாதிரி போராடுறவன் இப்போ மட்டும் போராளியாக இருக்கக்கூடாது, இலக்கை அடைகிற வரைக்கும் போராளி, இறுதி வரை போராளியாக இருப்பவன் தானே போராளி. மாவோ சொன்ன கருத்து கரெக்டு தானே. அதன்படி பார்த்தா கருணாநிதி எப்படி, நீங்கள் IPKF வந்தப்ப திரும்பி வந்தப்ப நீங்கள் வரவேற்காதவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இனம் இறந்து கொண்டிருக்க போது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்க போது என்ன செய்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உன் கையில் வந்தபோது எல்லோரும் ராஜினாமா செய்கின்றப்ப என்னன்னா, அப்போ ஊழல் நடந்து அதில் சிக்கி இருக்கிறாங்க. 2G ஸ்கேம் 1,76,000 கோடி அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற பணம். அது அவ்வளவு பணமும் நிறைந்து போய் ஊழல்வாதிகளாக வந்துட்டோன்னே அந்த குடிமையை கையில் பிடிச்சிக்கிட்டு இவர் சொல்லக்கூடிய சொக்க தங்கம் சோனியா வந்து அந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கிறாங்க அப்படின்றது அவருடைய புலமைப்பத்தனுடைய அந்த குற்றச்சாட்டு. இதெல்லாம் சொல்லி தான் அந்த விஷயத்த சொல்கிறாரு. இவர் இப்படிப்பட்டவர் இவர், அதனால தான் சொல்ல வர, இது வந்து இவர்களை நம்பி இனிமேல் இருக்க முடியாது, தனித்த ஒரு எழுச்சி வரணும், நமக்குன்னு ஒரு அடையாளமாக ஒருத்தர் வந்து வலுவாக கேட்கக்கூடிய ஒரு இயக்கமோ கட்சியோ வரணும். இந்த நாளை தொடர்ச்சியாக மே 16, 17, 18 வந்து மிக பெரும் துக்க நாள், குறிப்பாக அந்த இறுதி நாளில் இப்படி ஒரு மெழுகுவத்தி பிடிச்சிட்டு உலகம் முழுக்க நிற்கக்கூடிய அந்த போக்கை வந்து கொண்டுட்டு வரணும். அன்னைக்கு இதெல்லாம் பேசினார்ல, அதை நோக்கி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஓட்டு அரசியலில் 8.6 வந்துருச்சா? ஆமாம். 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்குதா? எதை இங்கே மண்ணில் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எது தடை செய்யப்பட்டதாக சொன்னாங்களோ, எதையெல்லாம் இவர்கள் மறைத்து விட்டு பின்னாடி அதிகாரத்துக்குள்ளே கை கோத்தாங்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு பட்டி தொட்டி முழுக்க பேசி கொண்டு விதைச்சி இன்னைக்கு ஒரு அரசியலை கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டு வந்தாச்சா? இந்த நாள் ஒரு மெழுகுவத்தி அனுசரணையோடு திரும்ப பேசப்படுதா வருஷம் வருஷம்? யார் இதெல்லாம் செய்கிறாங்க? அரங்குக்குள்ளாக செய்து முடிச்சுப்பாங்க ஓட்டுக்காக வேண்டி. ஒரு சிலர் பயமும் அச்சமும் இருந்தது. நீங்கள் ஒரு மாநாட்டை கட்சிக்காக கூப்பிட்டக்கூடிய வைகோ அவர்கள் இந்த இனத்துக்காக ஏன் அதே லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு இந்த மே 18 உங்களால் செய்ய முடியாதா? பணம் இல்லையா? அதிகாரம் இல்லையா? எல்லா விதமான அதிகாரமும் எல்லா விதமான பணபலமும் இருக்கு. பகிரங்கமாக வெளிப்படையாக ஒரு ஊரில் ஒரு பகுதியை எடுத்து அதில் வந்து லட்சக்கணக்கான பேரை கூட்டி இந்த மெழுகுவத்தி எடுத்து செய்யறதுக்கு திருமாவளவன் அவர்களால் முடியாதா? செய்ய முடியாதா? செய்ய முடியல. ஏன் செய்யலை? ஏன் அரங்கு நிகழ்ச்சியாக அடையாளத்துக்கு நடத்திட்டு போகிறீங்க? பல கேள்விகள் இருக்குது. இப்போ ஓட்டுக்காக திமுக கூட கூட்டணியில் ஒட்டா இருக்கக்கூடிய சில பேர் இனி வரும் காலத்தில் செய்யலாம். ஆனால் அரசியலுக்காக செய்கிறதா தான் அது முடியும். இந்த ஓட்டு வாங்குறதுக்காக இந்த கட்சியில் இவர் மட்டும்தான் பிரதானமான ஒரு விடயத்தை இந்த கட்சி முன்னெடுக்குது இல்லை. இது பலகீனப்படுத்தணும், இந்த சீமான் தரப்பை பலகீனப்படுத்தணும் அப்படின்னு திமுக கூட ஒட்டு கட்சியாக இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் நாங்களும் தான் போராடுகிறோம், நாங்களும் தான் மாநாடு நடத்துகிறோம், இனி வரும் காலத்தில் செய்ய வரலாம்.
ஆனால் அன்றைக்கி புலமை பெற்றவன் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்தது. இன்றைக்கி நடைமுறையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிற ஒரு கட்சி யார்? அதை நம்ம சொல்லலை, எல்லாருக்கும் பொதுவில் அவங்களை விவாதம் விட்டுருவோம். சரி தவறு அதுகளுக்கு அப்பால் ஒரு விஷயத்தை நம்ம பேச வரோம். அது வந்து ஒரு நோக்கம் நிறைவேறி இருக்கணும், இதுதான் வரணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். இதுதான் அன்றைக்கி விவாதிக்கப்பட்டது. இன்னொன்று, அடுத்து என்ன செய்யணும் இந்த தலைமுறை அப்படின்றப்ப இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சில விஷயங்கள் உலகம் முழுக்க அவர் அதை தான் சொல்ல வராரு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு புலம்பெயர்ந்த மண்ணில் ஒரு கட்டமைப்பு மூலமாக அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கல அந்தந்த நாட்டு நிர்வாகத்தோடு, அதிகாரத்தோடு. தமிழகத்தில் இவர்களை யாரையும் நம்பி பயனில்லை. இந்த அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் அப்படியே சொல்றாரு. போறவர்கள் இனிய நம்ப முடியாது ஏகலைவன். அதனால தனித்தா இதுக்குன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டு வந்து பெருசா கொண்டு வந்து அதன் மூலமாக பின்னாளில் ஒரு எழுச்சியாக வரும்போது இந்த மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தையும் இந்த மாநில அரசுக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது இப்போ நோக்கி கிட்டத்தட்ட நகர்ந்து வந்துட்டு இருக்கா. அதையும் உடைக்கிறதுக்கு சிதைக்கிறதுக்கு இந்த திமுக எத்தனை வியூகங்களை பயன்படுத்துது பார்த்துருக்கீங்களா? உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்க இதை புரிஞ்சுக்கணும். இங்கே யாருக்கான அரசியல், இப்படியான முன்னோர்கள், இப்படியான மூத்தவர்கள் எதை பதிவு செய்துட்டு போயிருக்காங்க, இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போனது அன்னைக்கு அவர் பேசினாரு. அந்த 2008 சொல்றாரு, 9 முடிஞ்ச 10 எடுக்கிற பேட்டிலையும் இதுதான் நோக்கம்னு சொல்றாரு. இன்னைக்கு நடைமுறையில் ஓரளவுக்கு வந்திருக்குது இல்லை? இதுவே இருந்துடக்கூடாதுன்னு நமக்கு எதிரானவர்கள் செய்யக்கூடிய சதிக்கு நம்ம உடன்படலாமா? படக்கூடாது. அதுதான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது இந்த டப்ளின் தீர்ப்பாயத்தை பற்றி மிக ஒரு விவாதமாக பண்ணியிருக்கீங்க. அது என்ன தீர்ப்பாயம், என்ன மாதிரி விடயம்? இல்லை, இப்போ அவர் இந்த சோர்ந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு விவாதத்துக்குள்ள வராது இந்த தலைமுறை. இது வந்து இப்போ இல்லை, தொடர்ச்சியாக போர் நடக்கும். 13வது பானிபட் போர்லாம் நடந்து வரலாற்றில் படிச்சிருக்கோம். 13 முறை போர் எடுக்கிறான். 13 முறை தோற்றதை பற்றி பேசுகிறேன், வெற்றி பெற்றதை தான் பேசுகிறான். நமக்கு 4வது போர் தான் நடந்திருக்குது. அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது பாருங்க. போராட்ட வடிவங்கள் மாறி இருக்கிறது. செல்வ காலத்தில் அகிம்சை, அடுத்தது ஆயுத போராட்டம், அரசியல் ரீதியான போராட்டம். இது முடிஞ்சில்ல, இன்னும் நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது. புரியுதுல? ஒரு வரலாற்றை பார்த்தா 13 முறை படையெடுத்தவனும் பல முறை போர், சிலுவை போரே பல போர் நடந்திருக்கு. வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற சிலுவை போரில் 1ஆம் சிலுவை போர், 2ஆம் சிலுவை போர், 4 வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்படி நடந்திருக்கு. இன்னும் நிறைய இடத்துல சொல்லலாம். ஓசிமினுடைய அந்த போராட்டத்தை மேற்கோள் காட்டுறாரு. ஓசிமின் வந்துட்டு ஒரு கட்டத்தில் விழுந்து போறாரு, ஒரு கட்டத்தில் கொரில்லா போரா மாத்துறாரு, ஒரு கட்டத்தில் திரும்ப போராட்ட வடிவங்களை மாத்திருக்கு, நேரடியாக இராணுவத்தோடு மோதுறாரு, அப்புறம் திரும்ப கெரில்லா போராட்டத்துக்குள்ள போறாரு. ஒரு கட்டத்தில் அவர் மறைந்தும் போகிறார். ஆனாலும் அந்த போராளிகளும் அந்த கட்டமைப்பு அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டே அந்த இலக்கை அடைகிறது. இதெல்லாம் மேற்கோள் காட்டுறாரு இந்த இளைய தலைமுறைக்கு. இதெல்லாம் காட்டி இதை போல வந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன வெளிச்ச கீற்று இப்போ கிடைச்சிருக்கு. டப்ளின் தீர்ப்பாயத்தில் என்னன்னா நடந்தது போர் குற்றம் என்று அன்னைக்கு அது முடிவாயிடுச்சு. 2010 ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதற்கு முன்பாக தான் டப்ளின் தீர்ப்பாயத்தில் இலங்கையில் நடந்தது ஒரு போர் குற்றம் என்று வந்திருக்குது, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முதல் ஒரு வெளிச்சம். இதை வைத்து கொண்டு திரும்ப பேசி ஒரு அரசியலை நகர்த்துங்கள். நம் கண் எதிர்க்க வந்து இஸ்ரேல் இருக்குது, இன்னும் பல நாடுகள் இருக்குது. அங்கெல்லாம் எப்படி அரசியல் நகர்த்தப்பட்டதோ அதை நோக்கி அதை பாடத்தோடு நமக்குள்ள 1000 இவரும் அதை தான் சொல்றாரு. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்கும், ஒரு ஆபத்து வருதுன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவான்ல, அந்த மாதிரி அந்த நாளை ஒன்றுபட்ட ஒரு இதுவாக கட்டமைப்பு எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, சேர்ந்து நடத்துங்க. தனித்தனியாக இருக்கலாம். அந்த ஒரு நாள் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் இணைந்து நில்லுங்க. அதை தொடர்ந்து போர்க்குற்ற விசாரணை என்பதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இனிமேல் நடந்தது போர்க்குற்றம்னு சொல்லிட்டாங்க. அந்த போர்க்குற்ற விசாரணை தீர்ப்பு வரணும் இல்லை, தண்டனை தரணும் இல்லை, அதை விட்டுற முடியாத ஒன்று. அடுத்தது வந்து என்னென்னா, ஒரு இனக்கலப்பு வந்து அங்கே நடக்க ஆரம்பிச்சிது. அதை பற்றியும் சிங்கள குடியேற்றங்கள் திருகோணமலையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40க்கு 60 மாதிரி வந்துடுச்சு ஒரு கலப்பு. ஒரு கட்டத்தில் 1-2 பேராக இருந்த சிங்கள பேரினவாதம் இன்று 40% மேலே வர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த காலத்தில் 60 போயிடும். அவங்க நம்ம வந்து மைனாரிட்டியாக இருப்போம், அந்த பகுதியில் அவங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அதே போல் இங்கே இந்த மண்ணில் இந்த தமிழர்கள் இடத்துல ஒரு கலப்பு நடந்து இப்போ நம்ம மைனாரிட்டியாக மாற்றிட்டு இருக்கிறோம். அவங்க வந்துட்டு மெஜாரிட்டியாக போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து கலப்பினர்கள். அதை போல் தமிழ் ஈழ மண்ணில் சிங்களம் வந்து என்ன பண்ணுது, குடியேற்றங்களை அங்கங்கே கொண்டு வந்துட்டு ஒரு வேறுபட்டவர்களை எல்லாம், அதாவது குற்றம் செய்து வழக்கில் சிக்கன அந்த மாதிரி நபர்களெல்லாம் சிங்களவர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல குடியேற்றி ஒரு பெரும் இதை கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்குது. என்ன புரியுதுல்ல? அப்போ இது வந்து என்ன ஆகுதுனாக்கா, அவர் அந்த பகுதி தமிழர்களுக்குன்னு ஒரு தனித்த பகுதியாக இருந்து விடக்கூடாது என்பதை திட்டமிடுகிறது சிங்கள பேரினவாதம். அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை நம்ம செய்யணும். புரியுதில்ல?
இப்போ அங்கங்கே கொண்டு வந்து ஆணவ குடியிருப்பு சிவிலியன் எல்லாருமே குடியேற்றம் எல்லாம் வந்துட்ட உடனே என்ன ஆகும், ஒரு 20-30 வருஷத்துல அந்தந்த பகுதியில் தமிழர்கள் சிறுபான்மையினராக இருப்பாங்க. அப்போ தனித்த ஒரு எங்கள் பகுதி வடக்கு கிழக்கு நின்று நீங்கள் போர் செய்த அந்த முறை இருக்காது. ஒன்றாக அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறது. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர்ன்றதுக்கான ஒரு போராட்டத்தை நடத்த முடியுதா? திராவிடம் ஒரு பக்கம் நிற்கிறான், வந்து இங்கே வடக்குலேருந்து வந்தேரிகளுடைய கட்டமைப்பு ஒரு கட்சிக்கு பின்னாடி போய் நிற்குது. அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம சொல்கிறத விட அவங்க சொல்கிறது மெஜாரிட்டி ஆகிடுது. 2 பகுதியினர் அவங்க வேற ஆட்கள், நம்ம ஒரு பகுதியாக இருக்கும். அது ஐயா 2010 மிக தெளிவாக சொல்கிறாரு, அடியோடிட்டு காட்டியிருக்காங்க. அப்போ இங்கே தமிழருடைய நமக்கு நிலமே இல்லாத போயிடும் அப்படிங்கிற விடயத்தையும் அந்த மாதிரி போக்கு அங்கே போச்சுன்னா தமிழர்களுக்கு என்று தனித்த அடையாளம் கூடிய அந்த மண் இருக்காது, மண்ணுக்கான போர் இருக்காது, அந்த குரலும் இருக்காமல் போகும். திட்டமிட்டு செய்கிறது சிங்கள அரசு. விழித்துக் கொள்ளுங்கள். சர்வதேச நாடுகளின் மூலம் இருக்கக்கூடிய எல்லா கட்டமைப்புகளும் விரைந்து ஒரு அழுத்தமான அரசியலை முன்னெடுங்கள்ன்றாரு. அது நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் இருக்கட்டும், டிடிசி, அதையும் பயன்படுத்தி எல்லாருமே எதுவாக இருந்தாலும் சரி ஒன்றுபட்டு செயல்படுங்க வேகமான. அப்போ சொன்னது இன்னைக்கு இதை நம்ம பேசுகிறோம். இந்த தலைமுறைகள் என்ன செய்திருக்குன்னு இந்த நேரத்தில் நம்ம உள்ளார்ந்த ஒரு மறுபரிசீலனையை இப்போது செய்து கொண்டிருக்கணும், செய்யணும். இந்த தலைமுறைக்கு இதையும் செய்ய வைக்கணும். அதுதான் நமக்கு அடுத்து. அது மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்றீங்க. இப்ப என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த ஐயா ஆசைப்பட்ட, ஐயா முன்னெடுத்த இந்த இளைஞர்கள் இப்ப எல்லோருமே ஒரு பிரிந்து கிடக்கிற அல்லது இந்த இன விடுதலைக்கான ஒட்டுமொத்த ஒரு குரலாக, அல்லது நீங்க சொல்வது போல இந்த போர்க்குற்றத்துக்கான ஒரு விசாரணை ஏற்படுத்தக்கூடிய எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒன்றிணைத்து ஒரு ஃபோரத்தை உருவாக்க முடியாதா? அன்னைக்கு ஐயாட்ட அந்த கேள்வி கேட்கும்போது அவரும் அது சொன்ன விஷயம், அப்படி எல்லாரும் ஒன்றுபட்டு செய்யணும்ன்றதுக்கு இங்க வாய்ப்பு, அதுல முரண்பட்டவங்களும் இருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சு அவர்கிட்டையும் அதுதான் பேசுறோம். அவரும் அதான் சொல்ல வராது. ஒரு இயக்கம் மட்டும் அந்த மண்ணுல தோணல, ஒரு அரசியல் கட்சி மட்டும் அந்த மண்ணில் இல்லை. ஆனா ஒரு அரசியல் கட்சி தந்தை செல்வா அரசியல் குரலாக வச்சு இந்த முழக்கத்தை வைக்கிறாரு. பல்வேறு இயக்கங்களும் இன்னும் படைபலத்தோடு ஆள் பலத்தோடு இருந்தது அந்த மண்ணில். ஒரு இயக்கம் மட்டும் 30 ஆண்டு காலம் அந்த மண்ணில் அதிகாரத்தை செலுத்தி இருந்தது. புரியுதில்ல? ஆமாம், சொல்லுங்க. இந்த மாதிரி இருந்தது. அப்போ இது இந்த மாதிரி புலம்பெயர்ந்த தேசத்தில் மட்டும் ஒரே கொடையின் கீழே ஒரே கட்டமைப்பாக இருக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு இயக்கம் துணிஞ்சு எதை முன்னெடுத்து சொல்லிட்டு மக்கள் செல்வாக்கு இருக்கோ மக்கள் செல்வாக்கு உன்னுடைய செயல்பாடு மக்கள் செல்வாக்கு. புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் நழுவாமல், மடமாத்தாம, விலை போகாம, இதுதான் நோக்கம், இதுதான் இலக்குன்னு நீங்கள் செய்ய துணிஞ்சு நடை போட்டுக்கிட்டே இருக்க மக்கள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு பின்னாடி வந்து நிற்பாங்க ஒரு காலகட்டம். அதுதான் அதில் உள்ள பேசப்பட்ட விஷயம். அப்போ எல்லாரும் ஒரு குடையின் கீழே வரணும்னா நோக்கம் ஒன்று, பல்வேறு கிளைகளும் இருக்கலாம். ஆனால் இந்த நோக்கம் ஒன்று வலுவாக எது முன்னெடுக்கிறதோ அது தலைமையில் இருந்து வழி நடத்த செயல் மட்டுமே தீர்வுன்றீங்க. ஆமாம், எல்லாருமே நின்று ஒன்றாக அது பின்னாடி வந்து நிற்க போகிறாங்க. ஆக செயல்பாடு அது எந்த கட்டமைப்பு எடுக்கிறதோ அந்த கட்டமைப்பை நோக்கி மக்கள் தானாக நகர்ந்து விட வரலாறும் அதை தான் சொல்லிட்டு இருக்குது. புரியுதில்ல? இலக்கை நோக்கி வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறவங்க பின்னாடி தான் மக்கள் திரண்டு போயிருக்கிறாங்க ஒழிய நயவஞ்சமாக மடை மாற்றிட்டு இருக்க பின்னாடி ஒரு காலமும் போனதில் நிலச்சி நின்றது எந்த வரலாற்றிலுமே இல்லை. அதுதான் நமக்கு இதில் கிடைச்சிருக்கிற பாடம். இதை இந்த தலைமுறைக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களும் பேசணுன்றது தான் இந்த நோக்கம். மிக முக்கியமான இந்த 6வது பகுதியில் நம்மோடு நினைவில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் எதிர்கால சிந்தனையையும் எதிர்காலத்தில் இளைஞர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குருநாதர் பா. ஏகலைவன் அவர்கள்ட்ட தெளிவாக பதிவு செஞ்சுருக்காங்க. நாமளும் இதை கேட்டோம். ஐயாவினுடைய இந்த இன விடுதலை பயணத்தில் அவர் ஆசை கொண்ட தனது தம்பியினுடைய இந்த இன விடுதலை பயணம் அவர் தம்பி நிறைவாக நிகழ்த்திய மாவீர உரையில் இதை புலம்பெயர்ந்த தமிழர்கள்கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் இந்த விடுதலை பயணத்தை ஒப்படைத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி தற்போது வந்திருக்கிறது. துரோகங்களை கலைத்துவிட்டு இன விடுதலை நோக்கி நகர்வோம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.